ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேனலில் சாமை அரிசி இட்லி பண்ண போகிறோம். நான் சாமை அரிசி 1.5 கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 300 கிராம். உளுந்து 1/2 கப், அவல் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து வெள்ளை அவல்லையே கொஞ்சம் கெட்டியான அவல் இது. இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நான் வந்து நல்லா ஒரு 3 முறை கழுவி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசி கூடவே இந்த அவலையும் நான் சேர்த்துடுறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். இப்போ இது ஊறுறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நான் எப்போதுமே என்னோடய இட்லி தோசை ரெசிபீஸ்க்கு சொல்கிற மாதிரி ஊற வைக்கிற நேரத்தில் ஒரு கடைசி 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இது வந்து எனக்கு ஆட்டுறப்ப மாவு சூடாகாமல் இட்லி நல்லா சாஃப்டாக வரத்துக்கான ஒரு டிப்ஸ் தான் அது. அதே மாதிரி தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து நான் 1 மணி நேரம் வெளியில் ஊற வச்சுருந்தேன். 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள் மிக்ஸி சூடாகாதுன்னா இந்த பார்ட்டுக்கே நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் வெளியில் வச்சுட்டே அரைக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல உளுந்து எடுத்துருக்கிறேன். நம்ம ஊற வச்ச தண்ணி எதையும் வடிச்சிட வேண்டாம், தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். உளுந்து மாவு அரைச்சாச்சு. நல்லா கெட்டியாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அடுத்து இந்த அரிசி, அவல், இந்த வெந்தயம் இது எடுத்துருக்கிறேன். இதில் பாதி அளவு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் இந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அரிசியையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம ரவைக்கு அடுத்த பதத்தில் இருக்கும். அது கொஞ்சம் நரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா இட்லி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இதையும் நான் அதே பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் மீதி இருந்த அரிசி, அவல், வெந்தயத்தையும் அரைச்சிட்டேன். இது கூடவே சேர்க்குறேன். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்க்குறேன். இப்போ இந்த மாவில் நான் ஒரு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். இதை வந்து நம்ம நல்லா கை வச்சு கலக்கிக்கணும். நீங்கள் கரண்டி வச்சு கலக்கினாலும் ஓகே தான். ஆனால் எப்போதுமே இட்லி மாவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து கையால் கரைச்சிங்கன்னா அந்த ஃபர்மெண்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்னோடய எல்லா இட்லி தோசை ரெசிபீஸ்லேயும் சொல்கிற மாதிரி மாவை வந்து நல்லா அடித்து கலக்கணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 8 மணி நேரம் இப்படியே விடுவோம். அப்போ தான் அது நல்லா புளிச்சு வரும். பாருங்கள், மாவு நல்லா 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா புளிச்சிருக்கு. நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இங்கே நான் இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றிட்டேன். இங்கே நான் குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருந்தேன். தண்ணி நல்லா சுட்டுருச்சு. இதில் நம்மளோட இட்லி பிளேட்டை வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம மூடியாச்சு. இது ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். 7 நிமிஷம் ஆச்சு. நான் அடுப்பு நிப்பாட்டுறேன். இட்லி நல்லா வெந்துருச்சு. இட்லி குக்கர்லேருந்து நம்ம இட்லி பிளேட்ஸ் எடுத்த உடனே எப்போதும் நம்ம இட்லி எடுத்தோன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு தெரியும். இந்த பிளேட்லேயும் அடியில் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இட்லி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு கருவேப்பிலை பொடி கூட தான் இன்றைக்கி நான் சர்வ் பண்ண போகிறேன். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சிறுதானியங்கள் மில்லட்ஸில் செஞ்ச ரெசிபீஸ் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம அவல் சேர்த்து பண்ணியிருந்தோம். இந்த அவலுக்கு பதிலாக வந்து நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்து பண்ணலாம். இதே அளவுக்கு சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். இந்த சாமை இட்லி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.